வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தம்மால் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி வெற்றி பெற முடியாது என்பது ராஜபக்ச குடும்பத்திற்கு புரிந்துள்ளதாக சம்பிக்க ரணவக்க சுட்டிக்காட்டு. சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான அணி விரைவில் இரண்டாக உடையும் சாத்தியம் காணப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகள். நாடாளுமன்றத்தை கலைக்கும் பின்னணியில் பசில் ராஜபக்ச கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி அடுத்த வருடம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது செஹான் சேமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குவதில்லை. இதுவரை பொருளாதார செயல்முறை மற்றும் வணிக செயல்முறையை நாடுபவர்கள் மட்டுமே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் எதிர்காலத்தில் அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்படும். மேலும் நாட்டில் தற்போதுள்ள பொருளாதார வேலை திட்டத்தை தவிர வேறு வழியில்லை என்று செஹான் சேமசிங்கம் மேலும் தெரிவித்தார். தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட பொதுஜன பெரமுனவில் 4-5 பேரே நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தம்மால் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த முடியாது எனவும் அவ்வாறு ஒருவரை நிறுத்தினாலும் கூட வெற்றி பெற முடியாது என்பதும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்திற்கு புரிந்துள்ளது. பொதுஜன பெரமுனவினர் நாடாளுமன்றத்தை கலைத்து அதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 113 பேர் சேர்வார்களாக இருந்தால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். இந்த 113 பேரையும் பசில் ராஜபக்சவால் சேர்க்க முடியும். ஆனால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு உரிமை இல்லை. ஏனெனில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தையும் கடன் பிரச்சனையையும் தீர்ப்பேன் என்று கூறி வாக்குறுதி அளித்தே நாட்டை பொறுப்பேற்றார். இந்த பிரச்சனைகள் தற்காலிகமாக தீர்க்கப்பட்டாலும் நிரந்தரமாக தீர வேண்டுமாயின் சர்வதேச கடன் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதற்கு ஜூலை மாதம் வரைக்கும் கால அவகாசம் உள்ளது. ஏனெனில் அதன் பின்னர் நாடு தேர்தலை சந்திக்க உள்ளது. ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடனை திருப்பிச் செலுத்தும் சவாலில் வெற்றி காண வேண்டும். அதனை தவிர்த்து ராஜபக்சக்களில் 5 நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்காக நாடாளுமன்றத்தை கலைப்பது பொருத்தமற்றது. மேலும் அடுத்த ஜனாதிபதி யார் தெரிவு செய்யப்பட்டாலும் நாடாளுமன்றத்துடன் நிலையான ஆட்சியினை கொண்டு நடத்த உரிமை வழங்க வேண்டும். தேர்தலை தொடர்ந்தும் ஜனாதிபதி ஒரு பக்கம், பாராளுமன்றம் இன்னொரு பக்கமும் இயங்குமாக இருந்தால் நாடு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மீண்டும் வீழ்ச்சியடையும் என்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான அணி விரைவில் இரண்டாக உடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைக்கு சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து ஒரு பிரிவின் தலைவராக நிமால் ஸ்ரீபால டி சில்வா செயற்படுகின்றார். இவர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் ஆதரவு கிடைத்துள்ளது. அடுத்த பிரிவின் புதிய தலைவராக நேற்று அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சி தலைவராக இருந்து மைத்ரிபால ஸ்ரீசேன பதவி விலகி விஜயதாஸ் ராஜபக்சவுக்கு வழிவிட்டு அவரது அணிக்கு ஆதரவாக செயற்படுகிறார். இந்த நிலையில் நிமால் ஸ்ரீபால டி சில்வா அணியில் உள்ள சிலர் கட்சி பதவிகள் தொடர்பாக மாற்று கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக நிமால் ஸ்ரீபால டி சில்வா அணியில் இருந்து பிரிந்து தனியாக இயங்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான அணியினை பலப்படுத்துவதில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தொடர்ந்தும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக இந்த பிளவு தடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை மூதூர் பகுதியில் கஞ்சி காய்ச்சி வழங்கிய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கமலேஸ்வரன் தென்னிலா, கமலேஸ்வரன் விஜிதா, காளிராஜா சுஜா மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மூதூர் அமைப்பாளர் ஹரிஹரகுமார் ஆகியோர் கைதாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று காலை கஞ்சி தயாரித்து வழங்கிய போது போலீசாரின் அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் பின்னர் இரவு குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல்களுக்கான நாட்கள் குறிக்கப்பட்டுள்ள நிலையில் இலங்கையின் அரசியல் அரங்கில் வெவ்வேறான அரசியல் நாடகங்கள் அரங்கேறுகிறது. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் வெகு விரைவில் அறிவிப்பதாக பசில் ராஜபக்ச அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விரைவில் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற யோசனைக்கு அமைவாக பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களிடம் கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டத்தில் கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 20வது திருத்தத்தின் கீழ் நாடாளுமன்றம் தனது ஆயுள் காலத்தில் 2.5 வருடங்களை பூர்த்தி செய்ததும் ஜனாதிபதியால் அதனை கலைக்க முடியும்.
அரசியலமைப்பின் 70வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டு 20வது திருத்தத்தின் மூலம் இது சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றம் தனது ஆயுட்காலத்தில் 2.5 வருடங்களை பூர்த்தி செய்துள்ளதால் எந்த வேளையிலும் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம், பொது தேர்தல்களை நடத்தலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் அண்மையில் காலம் காலமாக தெரிவித்து வருகின்றன. இவ்வாறான பின்னணி ஒன்றிலேயே பசில் ராஜபக்ச கையொப்பங்களை சேகரிக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இடம்பெற்ற 6ஆம் கட்ட கலந்துரையாடலின் பின்னர் பசில் ராஜபக்ச இந்த கையொப்பம் சேகரிக்கும் திட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றார். முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தினால் ரணிலுக்கு அல்லது மொட்டுக்கட்சிக்கு அதில் வெற்றி பெற முடியாது எனவும் அதனால் ஏற்படக்கூடிய சிறிதளவேனும் பாதகத்தை தவிர்ப்பதற்காக முதலில் பொது தேர்தலை நடத்துமாறு குறித்த கலந்துரையாடலில் பசில் ராஜபக்ச ரணிலிடம் எடுத்துரைத்ததாக தெரிய வருகிறது. எனினும் அதற்கு ரணிலிடமிருந்து நேரான ஒரு பதில் கிடைக்கவில்லை எனவும் அவருடைய தீர்மானத்தை எதிர்வரும் ஜூன் மாதத்தில் தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பசில் ராஜபக்சவிடம் தெரிவித்திருந்தார். ரணிலின் இந்த பதிலில் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு கோரி மொட்டுக்கட்சியின் உறுப்பினர்களிடம் கையொப்பம் சேகரிக்கும் திட்டத்திற்கு ஆரம்பமாக உள்ளது. தொற்று நோய் அபாயத்தை காரணம் காட்டி கஞ்சி வழங்க தடை ஏற்படுத்திய போலீசார் அதேபோல் விசாக பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்களா என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, உப்பு கஞ்சி பகிர்வோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பித்திருக்கையில் சம்பூர் போலீசார் கஞ்சி பகிர்தலை தடுப்பதற்காக மோதூர் நீதிமன்றம் தடை உத்தரவை பெற்றிருப்பதோடு நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் என்று இதுவரை 4 கைது செய்துள்ளனர். மக்கள் ஒன்று கூடுதல் மூலம் தொற்று நோய் பரவும் அபாயம் உள்ளது என்றும் காரணம் காட்டியுள்ளனர். இது நோய் தொற்று காலத்தில் பயன்படுத்திய சொற்றொடர். அதனையே மீண்டும் நினைவேந்தலை தடுத்து நிறுத்தும் ஆயுதமாக கையில் எடுத்திருப்பதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை தடுப்பதும் இறந்தவர்களை நினைவு கூறும் அடிப்படை உரிமையை மறக்கும் செயலாகும். சம்பூர் போலீசாரின் இத்தகைய அராஜக செயலை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் விசாக பண்டிகையின் போது அதே தொற்று நோய் அபாயத்தை காரணம் காட்டி விசாக பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்களா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வரலாற்று பேர் அவலத்தினை நினைவு கூறவும் அநியாயமாக கொல்லப்பட்டவர்களுக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கேட்கவும் கடந்த 15 வருட காலமாக தமிழர் தாயகமெங்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் கஞ்சி பகிர்வதோடு மே 18ஆம் தேதி நினைவேந்தல் நடத்தப்படுகிறது. இதற்கு எதிராக செயற்படுவதற்கு போலீசார் நீதியை மடக்கி தம்பக்கம் சாய்ப்பதும் தமிழர்களின் நீதியின் ஆயுதமான கஞ்சியினை தட்டி பறித்து நீதி குரலை அடக்க நினைப்பதும் அராஜகமாகும். சம்பூர் போலீசார் பெற்றிருக்கும் நீதிமன்ற தடை உத்தரவை மீளப்பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றோம். அத்தோடு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி பகிர்வு காரணமாக இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் ஹரிஹரகுமார் அவர்களையும் பாடசாலை மாணவி உட்பட பெண் சமூக செயற்பாட்டாளர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பில் நாம் முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியோடு உரையாடிய போது சாதகமான பதிலளித்தமை மகிழ்ச்சியே. இவ்வாறு போலீஸ் நிலையத்தினரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றோம். உப்பு கஞ்சியை சுதந்திரமாக குடிக்கவிடு எனும் மக்கள் நீதி குரலை அரசியல் குரலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டிலாவது சர்வதேசத்தின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் 2 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணத்தை சட்ட ரீதியான வங்கி முறையில் இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. ஏப்ரல் மாதத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் சுமார் 543 மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அமைச்சு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களோடு ஒப்பிடுகையில் இது 11.4% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நாட்டிற்கு வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்ட தொகை 19.7% அதிகரித்துள்ளது.